ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், ஐம் தாரா. ஸோ வெல்கம் டு மை தாரா டேஸ். ஸோ நான் இந்த மாதிரி விலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மினிமலிசம் அந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock எழுந்திரிச்சேன். எப்போவுமே இப்போ காலையில் எக்ஸசைஸ்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் வெயிட் அட்டைன் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்சமான வெயிட்டில். அதுக்கு பதிலாக புக் ரீட் பண்ணுறது, ஜேர்னலிங் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் அஃபர்மேஷன்ஸில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அண்ட் அது ரொம்ப உண்மையும் கூட. இப்போ இருக்கிற இதை விட இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் என்னோடய லைஃப்பை பார்த்துட்டு இப்போ வந்து எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே அன்பிலீவபிள் திங்ஸ் தான் என்னோடய லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணம் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி முன்னாடியே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணது தான். என்னவோ தெரில, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் ஃபீல் பண்ணல. ஆனால் திருப்பியும் அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ என்னை பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமோ, லைக் என்னை வந்து கேர் பண்ணிக்கிறது, செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, எனக்கு பிடிச்சமான ரொட்டீன் பண்ணுறது, புக் படிக்கிறது, எனக்கான அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஜேர்னல் பண்ணுறது, அண்ட் யூடியூப் வீடியோஸில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது, லைக் நம்ம ஏதோ ஒரு வேலையில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதும் நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறது தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கம்மிங் டு மை லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா, ஐ டோன்ட் மற்றவங்களோட ரெக்கமெண்டேஷன் இல்லை, லைக் ரெகக்னைஸ் பண்ணணும், அவங்கள வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. ஆனால் வந்து எந்த விஷயத்தில் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, லைக் ஒர்க் பண்ணும்போது யூடியூப் வீடியோஸ் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன்ல, நான் பண்ணுறது அது ஏன்னா அது அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கு. நான் யூடியூப் வீடியோ பண்ணுறேன்னு நான் சும்மா என்னமோன்னு பண்ணிகிட்ருக்க முடியாது. உங்களுக்கு அதை பிடிக்கணும், உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம வேலை வந்து நமக்கு பே பண்ணுது. ஸோ அது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது பண்ணணும். அது எனி கைண்ட் ஆஃப் ஏர்னிங் மணியாக கூட இருக்கலாம், ஸோ பிஸ்னஸாக கூட இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதர் தென் தட் நம்மளோட மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். நம்மளை வந்து எல்லோரும் எப்படி நினைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறையா லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி, லைக் நிறையா இம்பல்ஸ் பை பண்ணுறது, ஒரு இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா லைஃப்பில் இருக்கிற மாதிரி வாழ்கிறது, அதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு நான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் போதும், அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். குக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில்லு. ஏன்னா வந்து எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே பெருசாக தெரியாது. இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் ஓரளவுக்கு நான் வந்து குக் பண்ணுறேன்னே சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அதாவது அந்த டைம் பீரியட் இருந்தால் தான் அதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணுற ஒர்க் எல்லாம் நம்ம வந்து ட்ராக் பண்ணும்போது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, இந்த டைமுக்குள்ளே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லை நம்ம எந்த விஷயத்தையும் ட்ராக் பண்ணல, நம்ம பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த விஷயத்தில் இருக்கிற ப்ராக்ரெஸ் வந்து நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ புக் படிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு 2 months எடுத்திருக்கேன், அந்த புக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. எனக்கு ஒரு டாஸ்க்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக படிக்கிறதுனால ஒரு 2 months நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி குக்கிங்கும் பார்த்திங்கன்னா இட் டுக் நியர்லி ஒரு 3 months. ஸோ அது வரைக்கும் நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒவ்வொன்றா கற்றுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ரவா தோசை ட்ரை பண்ணுறேன். இது வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம். ஆல்ரெடி ஒரு நாள் ட்ரை பண்ணேன், பட் தட் நாட் அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் ட்ரை பண்ணல. ஸோ இது வந்து 2 தோசை ட்ரை பண்ணி அவ்வளோ நல்லா வரல. 3rd தோசை வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர். அண்ட் ஆல்சோ ஒரு டைம் பீரியடும் நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இல்லைனா இனிமேல் பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் வந்து இம்பல்ஸ் பையிங் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப போர்ட்ரே பண்ணியிருப்பேன். லைக் கிச்சன்லேயுமே மினிமலிசம் அதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் லைக்டு வீடியோ அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் ஹோம் டூருமே அப்படி தான். ஸோ நிறைய பேருக்கு அதில் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க தான் செய்யும். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இதை நான் வச்சுருக்கேன். ஸோ இட் டசன்ட் மீன் இதை பார்க்குறவங்க என்ன மாதிரியே இருங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த தாட் ப்ராசஸ் மட்டும் நீங்கள் கேட்ச் பண்ணிட்டால் போதும், அவ்வளோதான். ஸோ ஐ எம் நாட் அ மினிமலிஸ்ட், பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடான விஷயங்கள் மட்டும் நான் பண்ணால் போதும். லைக் ஒரு ஃபியூ ஃபர்னிச்சர்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் போதும். சொசைட்டி கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு லாங் சீட்டர் சோஃபாலாம் வாங்கி பெருசாக டெக்கார் பீசஸ்லாம் வாங்கி டிவி யூனிட்லாம் வாங்கி வச்சு பயங்கரமான வெசல்ஸ் எல்லாம் வச்சு என்னோடய வீடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இது என்னோடய லைஃப். ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் டிசைன் பண்ணால் போதும். மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இல்லைனா அதுதான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களாகவே நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் என்னோடய வீடியோ ஹெல்ப் பண்ணுமே ஒழிஞ்சு வேறு எதுக்கும் கிடையாது.
நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. தட்ஸ் ஓகே, ஃபைன். ஸோ அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது என்னோடய லைஃப். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பாசிட்டிவ் லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் சிஸ்டர்னு கூப்பிடும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாகவும் ஓவர்வெல்மிங்காகவும் இருக்குது. உண்மையாகவே ஜென்யூனாக ஐ ஃபீல் ரியலி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் என்னை பற்றி. அண்ட் இன்றைக்கி வந்து என்னோடய குட்டீஸ்க்கு வந்து ராகி கூழும் நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் பீயிங் அ மாம் அண்ட் ஆல்சோ ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஆல்சோ ஜாபுக்கும் போயிட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். இட் டசன்ட் மீன் தட் ஐ ஹாவ் அ பீஸ்ஃபுல் டே அந்த மாதிரி. பட் ஆனால் என்னோடய ரொட்டீன்ஸில் பீஸ்ஃபுல்னஸை நான் வந்து தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஆம் அ பர்சன் ஹூ ஹாவ், எனக்கு ஃப்ரீ ஹேர் விடணும்னு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ரொம்ப ஃப்ரிஸ் ஆகாது, இருந்தாலும் கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போனி இஸ் மை எவர் க்ரீன் ஹேர் ஸ்டைல். அண்ட் மெயின்டைன் பண்ணுவேன். நான் வந்து கொஞ்சம் ஹேரையும் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஸ்கின் கேரில் வந்து பேசிக்கான ஸ்கின் கேர் வந்து நான் பண்ணுவேன். ஸோ மார்னிங் என்னோடய ரொட்டீனில் வந்து ஸ்கின் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லைக் மார்னிங்கே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன், இல்லைனா குளிக்கும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நான் ட்ரை பண்ண ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்ரியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெல் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான டே வந்து இப்படி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் மை மார்னிங் ரொட்டீன் அண்ட் ஆல்சோ மை தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் அ மினிமல் லைஃப் ஸ்டைல். ஸோ திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் அட்ராக்டிங் எனிபடி, இட் ஜஸ்ட் ஷோயிங் அந்த மாதிரி என்னோடய லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக. அண்ட் இந்த மாதிரியே வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் பற்றின வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லீவ் யுவர் பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ் ஸோ தட் ஐ கேன் ஃபீல் ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.